வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுவதுமாக சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு புளிச்சக்கீரை ரகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புளிச்சக்கீரை இப்படி ஒரு ரகம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப நாள். இது பிரதீப் தாய்மண் பிரதீப் அவங்கள்ட்ட விதைகள் வாங்கி நான் முளைக்க வச்சு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது முளைச்சி அந்த கலரில் ஒரு செடி வரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த பூவையும் பார்க்குறப்ப. ஆனால் இதில் ஒரு ரகம் தான் இருக்கா இல்லை 2 ரகம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா புதுக்கோட்டையில் ஒரு நர்சரியில் பார்க்குறப்போ இந்த இலைகள் வேறு மாதிரியும் பூக்கள்லேயும் வித்தியாசம் இருக்க மாதிரியும் ஒரு கீரையை பார்த்தேன். அதுவுமே புளிப்பு சுவையோட புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் கொடுத்தாங்க. இந்த பூ பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் நான் நர்சரியில் வாங்கினதையும் நான் காமிக்கிறேன். இது தான் நர்சரியில் வாங்கினது. இது 3 பிரிவாக பிரிஞ்சது மாதிரி போகுது. கொஞ்சம் பூச்சி தின்னது மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் அது நல்ல இதில் இருக்கப்போ காமிக்கிறேன். இது அது பூத்தப்போ எடுத்தது. இது பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த பூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை விட வித்தியாசமாக தான் இருக்குது. இது பாருங்கள், இதுவும் அந்த இலைகள்லாம் இப்படி இருக்குது. இல்லை புளிச்சக்கீரையில் இப்படி தான் வருமா, இல்லை 2 ரகம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அது தளிராக வாரப்பவும் டிஃப்ரெண்ட் இருக்குது. 2க்குமே வித்தியாசம் இருக்குது.